ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பரோட்டா கடையில் வாங்கி சாப்பிடுவோம், வீட்லேயும் செய்வோங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போகிற பரோட்டா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பரோட்டா. அதுக்கு நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பரோட்டாவுக்கு சைடிஷ்டு குருமா, சால்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் மேலே அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக விட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க. மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு நல்லா காஞ்சிருக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை பச்சை வெங்காயமும் அப்படியே போடலாம். நான் வந்து இதை கொஞ்சம் வதக்கி எடுத்து செய்ய போகிறேன். இது வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வந்து நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வேண்டாம். இப்போ இது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ப்ளஸ் கரம் மசாலா ரெண்டும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். மாவு பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போ நம்ம இது சப்பாத்திக்கு தீத்துற மாதிரி கொஞ்சம் நம்ம பெருசாகவே எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக கோதுமை மாவு, வர மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த உருண்டையை இதை தீத்திக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தீத்தியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை இதில் வச்சு இது எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த மாவு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ண மாவை நம்ம இந்த மாதிரி சென்டரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை எடுத்துட்டு இந்த ஸ்டஃபிங் வெளியில் தெரிகிற மாதிரியே இதை அப்படியே ரோலாக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் வர மாவு, கோதுமை மாவு 2 சைடுமே வச்சு இதை வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம தீத்தி எடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது சைடிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாங்க. இப்போ இந்த அளவுக்கு தீத்தி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தீத்தி வச்சுருக்கிற அந்த பரோட்டாவை அதில் வச்சுக்கலாங்க. இதுக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது. இப்போ அதை ஒரு சைடு நமக்கு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதுங்க. பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மீதி உள்ள மாவையும் இதே மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. ஆனியன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது லேயராக ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.